கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர, சகோதரிகளே! இந்த ஒரு நாளிலும் கூட மறுபடியும் இந்த ஒரு பாடத்தை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் கூட பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் இருப்பதாக. இன்னைக்கு நம்ப பார்க்க போற பாடம் த 5த் யூனிவர்சல் கிங்டம் பார்ட் 2. அதாவது 5ஆம் உலக பேரரசு பாகம் 2. போன வாரம் நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, 1ஆம் பாகத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு நம்ப கொஞ்சம் இந்த 1ஆம் பாகத்தோடயே ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ப பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம 2ஆம் பாகத்துக்கு நம்ம போயிடலாம். முதல்ல நம்ம போன வாரம் பார்த்த விஷயம் எந்த ஒரு ராஜா பத்தி பார்த்தோம் அப்டின்னா, நெபுகத்நேசர் ராஜா. இவரு எந்த தேசத்தின் ராஜா அப்டின்னு பார்க்கும்போது, நீங்க யாராச்சும் கூட சொல்லலாம். இந்த நெபுகத்நேசர் ராஜா எந்த தேசத்துடைய ராஜா? இது சும்மா ரிவிஷன் மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சொல்லலாம். பாபிலோன் ராஜா. பாபிலோன். தேங்க் யூ பிரதர். இந்த ராஜா எந்த தேசத்தின் ராஜான்னு பார்க்கும்போது, பிரதர் சொன்ன மாதிரி பாபிலோன் தேசத்தின் ராஜா. ராஜா நெபுகத்நேசர். இந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு எப்படிப்பட்ட ஒரு கனவு அப்டின்னா, அந்த கனவு வந்த உடனே இவரு கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிடுது. இவருடைய மைண்டே டிஸ்டர்ப் ஆயிடுது. ஏன்னா, இவரு அந்த ஒரு காலத்துல இருக்கும்போது, பாபிலோன் ராஜ்யம் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்துச்சு. இவரு எல்லாத்தையுமே பிடிச்சுட்டாரு. இவரு தூங்க போறாரு, படுக்குறாரு. படுக்கும்போது இந்த ஒரு ராஜா அந்த கனவை பார்த்து பயந்து என்ன பண்றாரு அப்டின்னா, எல்லாரையுமே கூப்பிடுறாரு. அதாவது அவருடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா எல்லா ஞானிகளையும் கூப்ட்டுட்டு, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுக்கான அர்த்தத்த நீங்க சொல்லுங்க அப்டின்னு பாதி ராத்திரியிலேயே. ஏன்னா இவருடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுது. டிஸ்டர்ப் ஆயிட்ட உடனே இம்மீடியட்டா எல்லாரையுமே கூப்ட்டுட்டு, என்னுடைய கனவுக்கான அர்த்தத்த நீங்க சொல்லுங்க அப்டின்ட்டு சொல்றாரு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ராஜா, உங்களுடைய கனவு என்னன்றத சொல்லுங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா, அந்த கனவுக்கான அர்த்தத்த நாங்க சொல்றோம்." அப்டின்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஞானிகள் சொன்னாங்க. அதுக்கு நேபுகாத்நேசர் ராஜா என்ன பண்றாரு அப்டின்னா, நேபுகாத்நேசர் ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் குடுக்குறாரு எல்லாருக்கும். என்ன ஷாக்குன்னா, அதாவது அந்த கனவு என்னன்றத நான் மறந்துட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த கனவையும் சொல்லணும். அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும். அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் அங்க இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு குடுக்குறாரு. அந்த ஞானிகள் இத கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ராஜா இது எப்படி சாத்தியம்? இது இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால கூட இந்த மாதிரி பண்ணவே முடியாது. தேவர்களால மட்டும் தான் இந்த மாரி பண்ண முடியும். அதாவது நீங்க கனவ சொன்னீங்கன்னா, அந்த கனவுக்கான அர்த்தத்த நாங்க சொல்லுவோம். நீங்க கனவ மறந்துட்டேன்னு சொல்றீங்க. அந்த கனவ கூட எங்கள சொல்ல சொல்றீங்க. இது சாத்தியமே இல்ல ராஜா! அப்படின்னு சொன்ன உடனே, ராஜாக்கு பயங்கரமான கோவம். ராஜா என்ன கட்டளை குடுத்துறாரு அப்படின்னா, இந்த ஒரு கனவ நீங்க சொல்லல அப்படின்னா, உங்க எல்லாரையுமே சாகடிச்சுருவேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை குடுத்து, பாபிலோன்ல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையுமே சாகடிக்கிறதுக்கு அவருடைய அ ஸ் சேவர்கள அனுப்பிச்சுடுறாரு. அவருடைய சோல்ஜர்ஸ என்ன பண்றாருன்னா அனுப்பிச்சுடுறாரு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லா ஞானிகளையும் சாகடிக்க போறாங்க. அப்படி சாகடிக்க போகும்போது தான், இவங்க யார மீட் பண்ண போறாங்க அப்படின்னா, தானியேல மீட் பண்ண போறாங்க. ஏன்னா, பாபிலோன்ல கூட தானியேல் ஒரு ஞானியா இருந்தாரு. ஞானின்னு சொல்லும்போது ஒரு ஜூனியர். ஏன்னா, நான் அந்த ஒரு ஹிஸ்டரிய கூட சொன்னேன். தானியேல் எப்படி பாபிலோன்குள்ள வந்தார் அப்படின்னா, அ அதாவது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் நெபுகத்நேசர் போயிட்டு அந்த ஒரு காலத்துல அவரு தான் ராஜாவா இருந்தாரு. இந்த உலகத்தையே போய் பிடிச்சுட்டாரு. நெறைய தேசங்கள போயிட்டு கேப்சர் பண்ணிட்டாரு. அப்படிதான் அவரு என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல கூட போய் கேப்சர் பண்ணிர்றாரு. இஸ்ரேல போய் கேப்சர் பண்ணி, கம்ப்ளீட்டா ஜெருசலேமே போய் ஃபுல்லா போய் கேப்சர் பண்ணிர்றாரு. கேப்சர் பண்ணிட்டு, நெபுகத்நேசர் ராஜா என்ன பண்ணுவார் அப்டின்னா, ரொம்ப ஞானமா அவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த தேசத்தில இருக்கக்கூடிய ரொம்ப டேலண்டடான யங்ஸ்டர்ஸ அவரு எடுத்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு யூஸ் பண்ணிப்பாரு. அப்படி வந்தவங்க தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபித்நகோ இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே அப்படி கூட்டிட்டு இவங்களுக்கு நல்ல ட்ரெய்னிங் குடுத்து, பாபிலோன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள செய்ய சொல்லி இவங்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுத்துருவாங்க. அப்படிதான் தானியேல் பாபிலோன்ல ஒரு ஞானியா இருந்தாரு. ஆனா ஒரு சீனியர் கிடையாது. ஒரு ஜூனியர் மாதிரி தான். தானியேல கூட இவங்க தேடி சாகடிக்க போறாங்க. ஏன்னா தானியேல் கூட ஒரு ஞானி. ராஜாவுடைய கனவுக்கு அவரு அர்த்தம் சொல்லல அப்படின்னா, தானியேல கூட சாகடிக்க இப்ப போயின்னுருக்காங்க. இப்போ தானியேலுக்கு இந்த விஷயமே தெரியாது. தானியேலுக்கு இந்த விஷயம் தெரியாம தானியேல் கேட்கிறாரு, "எதுக்காக? என்ன ஆச்சு? எதுக்காக சாகடிக்க வரீங்கன்னு?" கேட்கும்போது தான், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்போதான் தானியேல் கொஞ்சம் டாக்டிக்கலா பேசி, கொஞ்சம் ஞானமா பேசி, கொஞ்சம் டைம் கேட்கிறாரு. "எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அந்த கனவ நான் சொல்றேன்."
அப்படின்னு அவரு வீட்டுக்கு போயிட்டு, முதல்ல அவருடைய 3 நண்பர்கள், அதாவது ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்க 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெபிக்கிறாங்க. பிரேயர் பண்றாங்க. பிரேயர் பண்ணி அந்த நைட் வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் தானியேலுக்கு வந்து அந்த ஒரு கனவ வந்து வெளிப்படுத்துறார். நேபுகாத்நேசருக்கு வந்த கனவ வந்து தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தின உடனே தானியேல் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுக்கு நன்றிய சொல்லிட்டு, தேவனுக்கு மகிமையும், ஸ்தோத்திரமும் சொல்லிட்டு, அவரு அடுத்த நாள் கிளம்பி, அவரு வந்து நேபுகாத்நேசர வந்து மீட் பண்ண போறாரு. அந்த கனவுக்கான அர்த்தத்த சொல்ல. அவரு மீட் பண்ணிட்டு, அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல ராஜா பார்த்த கனவு என்னன்றத வந்து சொல்லிர்றாரு. அந்த ராஜா வந்து அவருடைய கனவுல என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சிலைய பார்க்குறாரு. அந்த சிலையானது எப்படி இருந்துச்சுன்னும்போது, இப்படிதான் இருந்துச்சு. இதுதான் அந்த சிலை. இந்த சிலைய வந்து அவரு பார்க்குறாரு. இந்த சிலைய பார்த்துட்டு, ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, இந்த சிலைய பார்த்து அவரு பயப்படல. அவரு பயந்த ஒரு விஷயம் வந்து என்னது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு வசனத்த ஒரு வாட்டி நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 35ஆம் வசனம். இது இங்கிலீஷ்ல படிக்கலாம். ஜோயல் பிரதர் படிக்கிறீங்களா? ஜோயல் பிரதர் இருக்கீங்களா? பிரதர். படிக்கிறீங்களா பிரதர்? படிக்கிறேன் பிரதர். எஸ். தேங்க் யூ. While you were watching, a rock was cut out, but not by human hands. It struck the status of its field of iron and clay and smashed them. The then the iron, போதும் the பிரதர். clay, the அதாவது ராஜா அவருடைய கனவ வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய சிலை இருந்துச்சு. அந்த சிலைய வந்து ஒரு மிகப்பெரிய கல், ஒரு ராக், ஒரு மிகப்பெரிய ஒரு கல் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்டின்னா, அந்த சிலைய வந்து அடிச்சிருச்சு. இப்படிதான். ராஜா இத பார்த்து தான் பயந்துட்டாரு. ஏன்னா ராஜா தூங்கும்போதே, அந்த ராத்திரி வந்து அவரு தூக்கத்துக்கு போகும்போதே, அவரு எத பத்தி யோசிச்சிருப்பாரு அப்டின்னா, அவருடைய ராஜ்யத்த குறிச்சு யோசிச்சிருப்பாரு. என்னுடைய ராஜ்யம் வந்து வருங்காலத்தில எப்படி இருக்கும்? அது என்ன ஆகும்? இப்படியே தான் இருக்குமா? இல்ல வேற யாராச்சும் வந்து பிடிச்சுட்டு போயிடுவாங்களா? அப்படின்ற ஒரு விஷயங்கள யோசிச்சுட்டே தூங்குறாரு. தூங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிலைய வந்து கனவுல பார்க்குறாரு. அந்த சிலையானதை வந்து ஒரு மிகப்பெரிய கல் வந்து அடிச்சு, தூள் தூளா, பீஸ் பீஸ் ஆக்கிடுது. இத பார்த்து தான் ராஜா வந்து பயந்துர்றாரு. பயந்து அவரு டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. இப்போ இந்த ஒரு சிலை அவரு பார்த்த கனவ சொல்லிட்டு, தானியேல் என்ன பண்றாருன்னா, அந்த கனவுக்கான அர்த்தத்த சொல்றாரு. அந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து இப்போ இந்த ஒரு சிலை அப்படின்றது இது வந்து வேர்ல்டோடைய ஒரு ஹிஸ்டரி. உலக வரலாறு. அதாவது முதல்ல அந்த ஒரு தலை வந்து யாரு? அந்த கோல்டன் கலர். அந்த கோல்டு வந்து யார குறிக்குது அப்டின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். பாபிலோனியன் எம்பயர். அந்த கோல்டு. அவரு பார்த்த அந்த சிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டு, அந்த தலைப்பகுதி வந்து யார குறிக்குது அப்டின்னா, பாபிலோனியன் எம்பயர். 2வது அந்த சில்வர். அ இந்த சில்வர் அதாவது இது செஸ்ட் அதுக்கப்புறமா இந்த ஆர்ம்ஸ். அதாவது இந்த மார்பு அதுக்கப்புறமா இந்த கைப்பகுதி வந்து எத குறிக்குது அப்டின்னா, மீடோ பெர்ஷியன் எம்பயர். இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. அதாவது பாபிலோனுக்கு அப்புறம் வந்த ராஜ்யம் வந்து மீடோ பெர்ஷியன் எம்பயர். அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு தைஸ், இந்த ஒரு பெல்லி அதான் வயிற்று பகுதி, அதுக்கப்புறமா கீழ இந்த அந்த ஒரு தைஸ் அந்த தொடை. ஸோ இது வந்து எத குறிக்குது அப்டின்னா, கிரீஷியன் எம்பயர் அதாவது கிரீஸ். இப்போ இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா அயன். இந்த கால்கள் வந்து அயன். அ அதாவது அயன். ஸோ இது வந்து எத குறிக்குது அப்டின்னா, ரோமன் எம்பயர். இந்த ரோமன் எம்பயர்ல தான் இயேசு கிறிஸ்து கூட பிறக்குறாரு. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த ரோமன் எம்பயர்ல தான் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தாரு. ஸோ இந்த ஒரு அயன், இந்த ஒரு இரும்பு வந்து ரோமன் எம்பயர வந்து குறிக்குது. அதுக்கப்புறமா இந்த கால்ல வந்து 10 விரல்கள் இருக்கும். ஸோ இந்த ஒரு கால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இரும்பு பிளஸ் களிமண் 2மே மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து எத குறிக்குது அப்படின்னா, ஹோலி ரோமன் எம்பயர். ஸோ இந்த ஒரு சிலை அதாவது தங்கம், வெள்ளி, வெண்கலம், அதுக்கப்புறமா இரும்பு. ஸோ இந்த ஒரு சிலைய தான் அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய கனவுல வந்து அவரு பார்க்குறாரு. அவருடைய கனவுல அந்த ஒரு ட்ரீம்ல பார்க்குறாரு. இந்த சிலைய வந்து ஒரு கல் வந்து அடிச்சு, இந்த சிலைய வந்து தூள் தூள் ஆக்கிடுது. இத பார்த்து தான் வந்து ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, பயந்துர்றாரு. இந்த கல் என்ன அப்படின்றத நம்ம போன வாரத்துல வந்து நம்ம பார்த்தோம்.
இந்த கல் வந்து எது அப்படின்னா, டானியல் 2nd சாப்டர் 44, 45ல பார்த்தோம். "இன் த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ், த காட் ஆஃப் ஹெவன் வில் செட் அப் அ கிங்டம்." அந்த கல்லானது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இந்த 45th வேர்ஸ்ல பார்க்கும்போது கூட, "திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த விஷன் ஆஃப் த ராக் கட் அவுட் ஆஃப் அ மவுண்டன், பட் நாட் பை ஹியூமன் ஹேண்ட்ஸ். A rock that broke the iron, bronze, clay, silver, gold to pieces." ஸோ அந்த ஒரு ராக் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம். "த காட் ஆஃப் ஹெவன் வில் செட் அப் அ கிங்டம்." அதாவது அந்த ராக் அப்படின்றது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இந்த ஒரு கல்லானது வந்து குறிக்குது. இந்த கல்லானது வந்து தேவனுடைய ராஜ்யத்தையே வந்து இது குறிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ராஜ்யங்கள் எல்லாமே இந்த உலகத்தின் ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்கள வந்து இந்த கல், அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்து அடிச்சு நொறுக்கி பீஸ் பீஸா தூள் தூளாயி, அதுக்கப்புறமா இந்த கல்லானது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா மாறிடுது. ஒரு மிகப்பெரிய ஒரு மவுண்டனா மாறி இந்த உலகமெங்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதாவது அது எத அடையாளப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்தின் ராஜ்யங்களை அடிச்சு நொறுக்கி, அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, உலகமெங்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த வேர்ல்டே காடுடைய கிங்டமா மாறிடும். இதுதான் வந்து நம்போ இந்த சிலைக்கான அர்த்தத்துல வந்து நம்ப பார்த்தோம். நம்ப வந்து அடுத்தது அதாவது இது வந்து போன வாரம் நம்ப பார்த்த பாடம். அதாவது இது வந்து யாருடைய கனவு அப்படின்னா, நேபுக்கத்நேசருடைய கனவு. நேபுக்கத்நேசர் ராஜா, பாபிலோன் ராஜாக்கு வந்ததான கனவு. அந்த கனவுக்கான அர்த்தத்த தான் தானியேல் வந்து சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்க. இன்னிக்கான பாடம். இன்னிக்கான பாடம் வந்து தானியேலுக்கு வந்ததான ஒரு கனவு. அதாவது தானியேல் தீர்க்கதரிசி. அவருக்கு வந்து ஒரு கனவு வந்து வருது. அந்த கனவு எப்படிப்பட்ட கனவு? அந்த கனவுல வந்து என்னென்ன வந்துச்சுன்ற ஒரு விஷயத்த தான் இன்னிக்கான ஒரு அ பாடத்துல வந்து நம்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து எதுல இருக்கும் அப்டின்னா, 7த் சாப்டர். டானியல் 7த் சாப்டர்ல தான் இந்த ஒரு கனவு வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து 7த் சாப்டர் 1 வேர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். படிங்க பிரதர். In the first year of Belshazzar, king of Babylon, Daniel had a dream and vision passed through his mind as he was laying in bed. He wrote down the substance of his dream. ஓகே. ஸோ இந்த ஒரு கனவு தானியேலுக்கு இந்த கனவு வந்து எப்போ வருது அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பெல்ஷாஸார் கிங் ஆஃப் பாபிலோன். அதாவது இன்னுமே பாபிலோன் ராஜ்யம் தான் இருக்கு. இன்னுமே பாபிலோன் ராஜ்யம் தான் இருக்கு. ஆனா, நேபுக்கத்நேசர் வந்து இந்த டைம்லேருந்து இறந்திருக்கிறாரு. அதாவது அவரு இல்ல. ஸோ, இப்போ வேற ஒருத்தர் அவருடைய பேரன் இது வந்து அவருடைய பேரன்ட்டு சொல்றாங்க. அதாவது அவருடைய கிராண்ட்சன் தான் சொல்றாங்க. ஸோ, அந்த டைம்ல தான் தானியேலுக்கு இன்னொரு ஒரு கனவு வருது. அதாவது இன்னுமே பாபிலோன் ராஜ்யம் தான் இருக்கு. வேற ராஜ்யங்கள்லாம் இன்னும் வரல. இன்னுமே பாபிலோன் ராஜ்யம் இருக்கும்போது தானியேலுக்கு இன்னொரு கனவு வந்து வருது. அந்த கனவுல நிறைய காட்சிகள வந்து அவர் பார்க்குறாரு. நிறைய விஷன்ஸ் நிறைய விஷன்ஸ வந்து அந்த கனவுல வந்து அவரு பார்க்குறாரு. ஸோ என்ன கனவு அப்படின்றத வந்து நம்போ ஒண்ணு ஒண்ணா படிக்கலாம் பாருங்க. 2வது வசனம், 2ண்ட் வெர்ஸ். Daniel said, in my vision at night, I looked, and there before me were the four winds of heaven, stirring up the great sea. இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, தானியேலுக்கு வந்து அந்த ஒரு கனவு, அந்த ஒரு விஷன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ரொம்ப இரவு நேரம். அட் நைட் ஐ லுக்ட் அண்ட் தேர் பிஃபோர் மீ த 4 விண்ட்ஸ் ஆஃப் ஹெவன். அதாவது ஆகாயத்திலிருந்து ஒரு 4 காற்றுகள். 4 காற்றுகள் வந்து ஒரு மிகப்பெரிய கடல வந்து டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சாம். சர்னிங் அப் த கிரேட் சீ. அந்த கடல வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்த ஒரு கடலெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, காற்று ஒரு மிகப்பெரிய காற்றோ, ஒரு சூறாவளியோ அடிக்கும்போது அந்த கடல் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிடும். மிகப்பெரிய அலைகளா அது வந்து மாறிடும். மிகப்பெரிய அலைகளா மாறி, அந்த கடல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு அ ஸ் அ சிச்சுவேஷன்ல வந்து இருக்கும். இப்ப அப்படிதான் வந்து இங்க நடக்குது. அதாவது இந்த 4 காற்றுகள் வந்து இந்த ஒரு கடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளியோ, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ வந்து இந்த கடல்ல வந்து ஏற்படுத்துது. அதாவது எவ்வளோ காற்றுகள் அப்படின்னும்போது 4 காற்றுகள். 4 விண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு. இப்போ அடுத்தது 3ஆம் வசனம். 3 வேர்ஸ வந்து நம்ம படிக்கலாம்.
four great beasts, each different from the others, came up out of the sea. 4 மிருகங்கள் வந்துச்சாம் அந்த கடல்ல இருந்து. முதல்ல என்ன நடக்குது? அதாவது இந்த கடல் 4 காற்றுகள் 4 காற்றுகள் வந்து இந்த கடல டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த கடல வந்து இந்த கடலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அமைதியா இருக்கக்கூடிய கடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ ஏற்படுத்தி, அந்த அதாவது இந்த ஒரு கடல்ல இருந்து ஒரு 4 மிருகங்கள், அதாவது இப்பிடி இந்த மிருகங்கள்லாம் பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு 4 மிருகங்கள் வந்து அந்த கடல்லருந்து வந்துச்சு. 4 கிரேட் பீஸ்ட் ஈச் டிஃபரண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ் கேம் அப் அவுட் ஆஃப் த சீ. அந்த கடல்லருந்து 4 மிருகங்கள் அதாவது ஒவ்வொன்னும் வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான மிருகங்கள். நம்ம இப்போ ஒவ்வொரு மிருகத்த பத்தியும் நம்ம படிக்க போறோம். இப்போ 4 மிருகங்கள் வந்து வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு மிருகத்த பத்தியும் அவர் வந்து சொல்றாரு. ஒவ்வொரு மிருகமும் பார்க்க வந்து எப்படி இருந்துச்சு? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. இது முதல் மிருகம். 7th சாப்டர் 4th வெர்ஸ். The first was like a lion, and it had the wings of an eagle. போதும், I போதும். watched. இந்த முதல் மிருகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிங்கம். ஒரு சிங்கத்தை போல இருந்துச்சு. ஒரு லயன். இந்த லயனுக்கு வந்து விங்ஸ் ஆஃப் அன் ஈகிள். அதாவது இந்த உலகத்திலேயே வந்து எத லயனுக்கு வந்து நீங்க வந்து ரெக்கை இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதுவும் சாதாரணமான ரெக்கை இல்ல. விங்ஸ் ஆஃப் ஈகிள். அதாவது இப்டி. இப்ப இமேஜ்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு மிருகம். அதாவது இந்த மிருகம்னு சொல்லும்போது இது எந்த மிருகம் அப்டின்னா, ஒரு லயன், சிங்கம். சிங்கத்துக்கு ஈகிளோடைய அ ஈகிளோடைய விங்ஸ். ஈகிளோடைய ரெக்கைகள். முதல் மிருகம் வந்து இப்டி தான் இருந்துச்சு அப்டின்ட்டு சொல்றாரு. இப்ப அப்டியே கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். I watched until its wings were torn off, and it was lifted from the ground, so that it stood on 2 feet like a human being, and the mind of human was given to it. இப்போ இந்த மிருகமானது வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இப்போ இதுக்கு வந்து ரெக்கைகள் எப்படிப்பட்ட ரெக்கைகள் அப்டின்னா, ஈகிளோடைய ரெக்கைகள் இருந்துச்சு. இது வந்து ஒரு சிங்கம். இந்த சிங்கம் லேட்டரா என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இதோடைய ரெக்கைகள் வந்து அதாவது கிழிஞ்சிருச்சு. இந்த ரெக்கைகள் வந்து ஒடிஞ்சு, இந்த ஒரு மிருகத்துக்கு வந்து இந்த ஒரு சிங்கத்துக்கு வந்து மனுஷனுடைய ஒரு அ மைண்ட் வந்து குடுக்கப்பட்டுச்சு. ஸோ முதல்ல இந்த ஒரு மிருகமானது எப்படி இருக்குது அப்டின்னா, இந்த ஒரு சிங்கம் வந்து இதுக்கு வந்து ரெக்கைகள் இருக்கு. பட் லேட்டரா என்ன ஆயிடுது அப்டின்னா, இந்த ரெக்கைகள் வந்து ஒடஞ்சு, இதுக்கு வந்து அதாவது இப்போ மிருகம் இப்போ ஒரு சிங்கம்னா எப்படி 4 கால்ல தான் நடக்கும். ஆனா இது 2 கால்ல தான் ஒரு மனுஷன போல நிக்க ஆரம்பிச்சுடுச்சு. மனுஷன போல நின்னு, இதுக்கு வந்து ஒரு பிரெயின் அதாவது ஹியூமனோடைய ஒரு மைண்ட் வந்து இதுக்கு குடுக்கப்பட்டுச்சு. இது எந்த நிலைமைய குறிக்குது அப்டின்னா, ரொம்ப மகிமையாக இருந்த ஒரு சிங்கம், தாழ்த்தப்பட்ட நிலைமைய வந்து குறிக்குது. ரொம்ப ஹம்பிளான ஒரு ஹம்பிள் அப்டின்னும்போது, இதோடைய குளோரி, ஹானர்லாம் எடுக்கப்பட்டு, அ ரொம்ப அ ரொம்ப பரிதாபமான நிலைமையில அந்த ஒரு மிருகத்த நிக்க வச்சா எப்டி இருக்கும்? அப்டிதான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஒரு மிருகத்துக்கு வந்து நடந்துச்சு. இப்ப பார்க்கும்போது எப்டி இருக்கு? ரொம்ப குளோரியா, ரொம்ப ஹானரபிளா இருக்கு. ஆனா இந்த இமேஜ பாருங்க. இந்த ரெக்கையெல்லாம் ஒடிஞ்சு, ஒரு மனுஷன போல நின்னு, மனுஷனுடைய சிந்தை வந்து அதுக்கு குடுக்கப்பட்டுச்சாம். ஸோ அந்த சிங்கத்தோடைய அந்த ஒரு மகிமையே போயிடுச்சு. ஸோ அவரு ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு மிருகம் வந்து இப்டி தான் இருந்துச்சு. முதல்ல ஈகிளோடைய ரெக்கைகள், ஒரு சிங்கம், அப்புறம் வந்து அதோடைய ரெக்கை வந்து ஒடிஞ்சிச்சு. ஒடிஞ்சு போய் ஒரு மனுஷன போல இது ஆயிடுச்சு. இது வந்து முதல் மிருகம். இப்போ நம்போ அடுத்த அடுத்த மிருகத்த பத்தி பார்க்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Daniel 7th சாப்டர் 5th வெர்ஸ். And there before me was a second beast, which looked like a bear. It was raised up on one of its sides, and it had 3 ribs in its mouth between its teeth. It was told, "Get up and eat your fill of flesh." Sorry, ஆ eat your fill of flesh. ஓகே. இப்போ இப்போ இது வந்து 2வது மிருகம். இந்த மிருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பியர். அதாவது ஒரு பேர்ன்னு சொல்லும்போது ஒரு கரடி.
இப்படி. ஒரு கரடி என்ன ஆயிடுச்சு, அந்த கரடிக்கு வந்து ரெய்ஸ்ட் அப் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். அதாவது ஒரு சைடு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மேல தூக்குனாப்ல இருக்கும் ஒரு சைடு. ரெய்ஸ்ட் அப் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். அதுக்கப்புறமா வாயில வந்து 3 ரிப்ஸ் இன் இட்ஸ் மவுத். அதாவது 3 விலா எலும்புகள். 3 விலா எலும்புகள் வந்து அதோடைய வாயில வந்து இருந்துச்சு. அதோடைய பல்லுல வந்து இருந்துச்சு. இப்போ முதல்ல இது வந்து ஒரு கரடி. இந்த 2வது மிருகம் வந்து ஒரு கரடி. இந்த கரடிக்கு வந்து ஒரு சைடு வந்து தூக்குனாப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோடைய வாயில வந்து 3 ரிப்ஸ் அதாவது 3 விலா எலும்புகள் இதோடைய பல்லுல அதாவது ஒரு 3 மாம்சத்த நல்லா கடிச்சு சாப்பிட்டாக்கா, எப்படி இருக்கும் அதோடைய மிந்தி போன அந்த ஒரு விலா எலும்பு, அந்த ஒரு போன் அது வந்து அந்த ஒரு விலா எலும்பு தான் அதோடைய வாயில வந்து இருக்கு. அதாவது 3 விலா எலும்புகள். இத தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். 3 ரிப்ஸ் அதோடைய வாயில வந்து இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறோம். இது வந்து 2வது மிருகம். அதாவது ஒரு கரடி. இப்போ நம்ம வந்து 3ஆம் மிருகத்த வந்து பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த ஒரு மிருகம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். After that, I looked, and there before me was another beast, on that looked like a leopard, and on its back it had 4 wings like those of a bird. This beast had 4 heads, and it was given authority to rule. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மிருகம். அதாவது இது வந்து ஒரு லெப்பர்ட் அதாவது ஒரு சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கு வந்து 4 ரெக்கைகள் இருந்துச்சாம். நம்ம சிறுத்தைய வந்து பார்த்துருப்போம். ஆனா ரெக்கை உள்ள சிறுத்தை எங்கேயாச்சும் பார்த்துருப்போமா? பார்க்கவே இல்ல. ஆனா இந்த ஒரு சிறுத்தைக்கு வந்து 4 ரெக்கைகள் இருந்துச்சு. 4 விங்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப வித்தியாசமா என்ன இருந்துச்சுன்னா, 4 தலை இருந்துச்சாம். 4 ஹெட்ஸ். 4 ரெக்கை இருந்தா கூட பரவால்ல. ஆனா 4 தலைகள் வந்து இருக்காம். இந்த ஒரு மிருகத்துக்கு. அந்த மிருகம் இப்படி தான் இருந்திருக்கும். 4 ரெக்கைகள், 4 தலைகள். இதுதான் வந்து 3வது மிருகம். அதாவது ஒரு சிறுத்தை, 4 ரெக்கைகள் இருக்கு. 4 தலைகள் வந்து இதுக்கு வந்து இருக்கு. 4 ஹெட்ஸ், 4 விங்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு லெப்பர்ட். பிளஸ் இதுக்கு வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆளிகை பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் குடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு மிருகத்துக்கு. இதுதான் 3வது மிருகம். அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங் ஒரு 3 மிருகத்த பார்த்துட்டோம். இந்த 3 மிருகத்த வந்து இப்போ முதல் மிருகம் வந்து பார்க்கும்போது ஒரு சிங்கம். அதுக்கு வந்து அ என்ன இருந்துச்சு அப்டின்னா, ஒரு ரெக்கை, ஒரு ஈகிளுடைய ஒரு ரெக்கை இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு கரடி. கரடி வாயில வந்து 3 விலா எலும்புகள் இருந்துச்சு. அடுத்தது வந்து சிறுத்தை. 4 தலைகள், 4 ரெக்கை இருந்துச்சு. இந்த 3 மிருகத்துக்கும் அட்லீஸ்ட் நம்மளால பேரு வச்சாச்சும் கூப்பிட முடிஞ்சுச்சு. சிங்கம், கரடி, சிறுத்தை அப்படின்னு. ஆனா, இந்த 4வது மிருகம் வந்து எவ்ளோ வித்தியாசமான ஒரு கொடூரமான ஒரு மிருகம் அப்படின்னா, அ அவருடைய கனவுல அதாவது தேவன் வந்து இந்த மிருகத்துக்கு ஒரு பேரே குடுக்குறதில்ல. ரொம்ப கொடூரமான மிருகம், ரொம்ப டெரிஃபையிங்கான ஒரு மிருகம், ரொம்ப ஃப்ரைட்னிங்கான ஒரு மிருகம் அப்படின்ட்டு இத பத்தி வந்து சொல்றாரு. நம்ம படிக்கலாம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். After that, in my vision at night, I looked, and there before me was a fourth beast, terrifying and frightening and very powerful. It had large iron teeth. It crushed and devoured its victims and trampled underfoot whatever was left. It was different from all the farm beasts, and it had 10 horns. ஆ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, கொடூரமான ஒரு மிருகம். அதாவது ஸ்டார்ட்டிங் பார்த்த 3 மிருகம் கூட பரவால்ல. பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த 4வது மிருகம் வந்து கொடூரமான மிருகம். அதனால தான் இங்க என்ன சொல்றாருன்னா, டெரிஃபையிங் அண்ட் ஃப்ரைட்டனிங். இதுக்கு ஒரு பேர் கூட குடுக்குறதில்ல. ஸ்டார்ட்டிங் இருக்கிற 3 மிருகத்துக்கு கூட இது வந்து ஒரு சிறுத்தை போல இருந்துச்சு. இது வந்து ஒரு கரடி போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரு மிருகத்துக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பேரும் குடுக்குறதில்ல. டெரிஃபையிங் அண்ட் ஃப்ரைட்னிங் ரொம்ப கொடூரமான, மோசமான ஒரு மிருகம் இது. இதோடைய பற்கள் வந்து இரும்பு பற்கள். அயர்ன் டீத். இது வந்து தங்களுடைய அந்த ஒரு விக்டிம்ஸ வந்து சாகடிச்சு, காலால சாகடிச்சு எதுவுமே வந்து விட்டு வைக்கிறதில்ல. பிளஸ்
இது வந்து முன்னாடி அதாவது இங்கேயே சொல்ட்டாரு பாருங்க. இட் வாஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல் தி ஃபார்மர் பீஸ்ட். நம்ம முன்னாடி பார்த்த 3 மிருகத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு மிருகம் வந்து ரொம்ப வித்தியாசமான மிருகம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு மிருகத்துக்கு வந்து 10 கொம்புகள் இருந்துச்சு. 10 ஹார்ன்ஸ். இப்போ நீங்க வந்து இந்த காண்டாமிருகம், இந்த ரைனோசரஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு கொம்பு இருக்கும். வேற சில மிருகம் பார்க்கும்போது 2 கொம்பு இருக்கும். இல்லாட்டி 3 கொம்புகள் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் இந்த ஒரு மிருகத்துக்கு வந்து 10 கொம்புகள். அந்த மிருகம் இப்டி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. 10 கொம்புகள் வந்து இந்த மிருகத்துக்கு வந்து இருக்கு. இந்த மிருகம் வந்து இரும்பு பற்கள், ரொம்ப கொடூரமான மிருகம். அது மாத்திரம் இல்ல, 10 கொம்புகள் வந்து இந்த மிருகத்துக்கு வந்து இருக்கு. இந்த மிருகம் எப்படி இருக்கும்ன்றதே நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா, அவ்ளோ கொடூரமான மிருகம். தேவன் வந்து இந்த மிருகமானது வந்து எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கூட சொல்றதே இல்ல பைபிள்ல. அவ்ளோ மோசமான மிருகம். இந்த மிருகத்திட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க அ கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ இந்த இமேஜ பார்க்குறீங்க. இந்த இமேஜ்ல ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கு. 10 கொம்புகள் இருக்கு. அ பற்கள் வந்து இரும்பு பற்கள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க அது என்னன்ட்டு சொல்ல முடியுங்களா? சும்மா இந்த இமேஜ பாருங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தலை தலை இருக்கு. ஆன்ல ஒரு தலை இருக்குல்ல பிரதர். ஆ கரெக்ட் பிரதர். இத தானே சொல்றீங்க? ஆமா பிரதர். அதாவது அ இந்த இத பத்தி வந்து ஸ்பெஷலாவே அடுத்த வசனத்துல வந்து சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த ஒரு இமேஜ்ல இந்த ஒரு கொம்புல மாத்திரம் நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, ஒரே ஒரு கொம்புக்கு மாத்திரம் மனுஷனுடைய ஒரு வாயும், மனுஷனுடைய ஒரு கண்ணும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த கொம்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம பார்க்கலாம் பாருங்க அடுத்த வசனத்துல. படிக்கும்போது 8வது வசனம். While I was thinking about the awns, there before me was another awn, a little one, which came up among them, and three of the first awns were uprooted before it. This awn had eyes like like the eyes of a human being, and a mouth that spoke boastfully. ஆ இந்த ஒரு மிருகமானது வந்து எப்படி இருக்கு அப்படின்னும்போது, இந்த ஒரு மிருகத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு கொம்பு வருதாம். a லிட்டில் ஹார்ன். இந்த அதாவது இந்த மிருகத்துக்கு வந்து 10 கொம்புகள் தான். ஆனா, இந்த ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய 3 கொம்புகள கீழ தள்ளிட்டு இந்த கொம்பு வந்து வருதாம், இந்த சின்ன கொம்பு. அதுக்கு இந்த ஒரு கொம்புக்கு பேரு லிட்டில் ஹார்ன். அதாவது இது என்ன பண்ணிடுச்சுன்னா, விச் கேம் அப் அமாங் தெம் அண்ட் 3 ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹார்ன்ஸ் வேர் அப்ரூட்டட். அதாவது ஆல்ரெடி ஒரு 10 கொம்புகள் இருந்துச்சு. ஆனா, இந்த ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆல்ரெடி இருந்த 10 கொம்புகள்ல 3 கொம்புகள வந்து இது உடைச்சுட்டு, அத கீழ தள்ளிட்டு, இந்த ஒரு சின்ன கொம்பு மேல வந்துச்சு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன கொம்புக்கு மனுஷன போல கண்கள் இருந்துச்சாம். திஸ் ஹார்ன் ஹேட் ஐஸ் லைக் ஐஸ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறம் மவுத் தட் ஸ்போக் போஸ்ட்ஃபுல்லி. கண்கள் வந்து மனுஷனுடைய கண்கள் போல இருந்துச்சு. வாய் வந்து மனுஷனுடைய வாய் போல இருந்துச்சு. ஆனா, இந்த வாயானது வந்து ரொம்ப பெருமை பேசக்கூடிய வாயா இருந்துச்சாம். அ மவுத் தட் ஸ்போக் போஸ்ட்ஃபுல்லி. ரொம்ப பெருமை பாராட்டக்கூடிய, ரொம்ப பெருமை பேச்சு பேசக்கூடிய ஒரு வாயாக இது வந்து இந்த இந்த கொம்பானது வந்து இருந்துச்சு. அப்டின்ட்டு இங்க ரொம்ப கிளியரா வந்து சொல்றாரு. அடுத்த வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 11ஆம் வசனம். டானியல் 7:11. இந்த கொம்புக்கு என்ன நடந்துச்சு அப்டின்ட்டு சொல்றாரு. Then I continued to watch because of the boastful words the awn was speaking. I kept looking until the beast was slain and its body destroyed and thrown into the blazing fire. ஆ இந்த ஒரு கொம்பு வந்து ரொம்ப பெருமையான வார்த்தைகள வந்து பேசுச்சு. ஆனா, இந்த கொம்பு வந்து ரொம்ப நாள் வந்து இதால ஆட்சி செய்ய முடிஞ்சுச்சா அப்டின்னு கேட்டாக்கா கிடையாது. இந்த கொம்பானது வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, கடைசியில இந்த கொம்பானது வந்து அழிக்கப்பட்டாச்சு. அழிக்கப்பட்டு பிளேசிங் ஃபயர் நெருப்புல போடப்பட்டாச்சு. அப்படின்னு இப்போ இந்த ஒரு கனவு
இந்த ஒரு கனவுக்கான விஷயமும் சொல்றார். அப்ப இந்த ஒரு கனவுல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது தானியேலோட கனவு தான். இந்த கனவுல இன்னொரு விஷயமும் நடக்குது. நம்ம படிக்கலாம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். In my vision at night, I looked, and was before me was one like a son of man coming with the clouds of heaven. I appreciated the ancients of days and was led into his presence. He was given authority, glory, and sovereign. The word in ஓகே. சாவரின் பவர். sovereign power. All nations and peoples of every languages worshipped him. His dominion is an everlasting dominion that will not pass away, and his kingdom is one that will never be destroyed. ஆ அதாவது இப்போ கடைசியில என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு மனுஷகுமாரன் அ ஒரு மனுஷகுமாரன் வந்து அவரு ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ வந்து அப்ரோச் பண்றாராம். இது இந்த யாருக்காச்சும் தமிழ் படிக்க தெரியுங்களா இங்க? இத ஒரு வாட்டி தமிழ்ல படிச்சா கூட நல்லாருக்கும். தமிழ் யாருக்காச்சும் படிக்க தெரியுங்களா இங்க? அ த தமிழ் வசனம் இங்க ஸ்க்ரீன்ல இருக்கு. யாருக்காச்சும் படிக்க தெரியுங்களா தமிழ்? ஓகே. ஸோ யாருக்கும் படிக்க தெரியலன்னு நெனைக்கிறேன். ஃபைன். ஸோ இந்த அதாவது 2 பேர் இங்க இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். இன்னொன்னு வந்து ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். ஸோ இந்த ஒரு மனுஷகுமாரன் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் கூட ஒரு நபர் தான். இப்போ இவருக்கு இந்த மனுஷகுமாரன் எப்படி ஒரு நபரோ, அதே மாதிரி இந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸும் ஒரு நபர் தான். இந்த மனுஷகுமாரன் வந்து இந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் இந்த ஒரு நபர வந்து அணுகுறாராம். அவருடைய பிரசன்னத்துக்கு அணுகி, அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஒரு மனுஷகுமாரன் அதிகாரத்தையும், வல்லமையும் அவரு பெற்றுக்கொள்றாராம். இந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ்லருந்து. அவங்க கிட்டேருந்து போயிட்டு இப்ப இங்க இந்த இமேஜ்ல கூட பார்த்தீங்கன்னா, இவரு தான் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். இது யாருன்னு பார்க்கும்போது அது மனுஷகுமாரன். இவரு போயிட்டு, இவர்கிட்டருந்து அதிகாரத்தையும், வல்லமையும், மகிமையும் பெற்றுக்கொண்டு வந்து, அவருடைய ராஜ்யத்த அதாவது இது எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்டின்னா, எவர்லாஸ்டிங் டொமினியன் நித்தியத்துக்கும் அவருடைய ராஜ்யத்த எடுத்துட்டு வந்து, இந்த ஒரு பூமியில ஸ்தாபிப்பாரு. அப்டின்ட்டு அவருடைய தானியேலுடைய கனவுல வந்து வருது. ஸோ இவ்ளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, இதுதான் தானியேலோட கனவு. இந்த விஷயங்கள் தான் அவருடைய கனவுல வந்து வருது. இப்போ வந்து நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம போன வாரம் பார்த்த அந்த ஒரு கனவுக்கும், இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு கனவும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல 2மே வேற வேற அப்டின்ற மாரி இருக்கா? நீங்க சும்மா கெஸ் பண்ணலாம். 2 கனவுமே ஒரே மாதிரி இருக்கா? அல்லது இப்ப நான் அடுத்த இமேஜ் கூட போடுறேன் பாருங்க. போன வாரம் தான் இந்த சிலைய பார்த்தோம். ஸோ போன வாரம் இந்த சிலைய பத்தி பார்த்தோம். இந்த சிலையும் ஒரு நெபுகட்நேசருக்கு வந்த கனவு. இன்னைக்கு வந்து தானியேலுக்கு வந்த கனவ வந்து நம்ம பார்த்தோம். 2 கனவுமே ஒரே மாதிரி இருக்கா? இல்ல கம்ப்ளீட்டா இது வேற அது வேற கனவு, இது வேற கனவு பிரதர் அப்டின்ற மாரி இருக்கா? பிரதர் 2 வேற வேற கனவு கனவு. வேற வேற மாதிரி தான் இருக்கு பிரதர். ஆனா ஒரே தாட் தானே பிரதர். ஒரே மீனிங் தான் ரெண்டுக்கும். இது 2 வேற வேற கனவு. இது வந்து அழிவுக்கான அறிகுறி. இது வந்து கடவுளோட அரசாட்சிக்கான ஒரு எப்படி கிங்டம செட் பண்ணுவாங்க. சாரி பிரதர்ஸ் நடுவுல கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன் மறுபடியும்.
ஓகே. ஸோ பிரதர்ஸ், இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு நெபுக்கட்நேசருடைய கனவும், தானியேலோட கனவும் ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்ல வேற வேற மாதிரி இருந்துச்சா? நீங்க சும்மா கெஸ் பண்ணலாம். கனவு வேற வேறையா இருந்தா கூட மீனிங் ஒரே மாதிரிதான் இருக்குல்ல சார்? ஓகே. தேங்க் யூ பிரதர். ஸோ அன்பான சகோதர, சகோதரிகளே, பிரதர் சொன்ன மாதிரி கனவு வந்து 2மே வேற வேறையா தான் இருந்துச்சு. ஆனா, அதோடைய அந்த ஒரு மீனிங் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம பார்க்கலாம் பாருங்க. முதல்ல இந்த ஒரு தலை, இந்த ஒரு கோல்டு வந்து எத குறிக்குது? எத குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதாவது இந்த தலை, இது வந்து எந்த ராஜ்யத்த வந்து குறிக்குது? நீங்க ட்ரை பண்ணலாம் பிரதர்ஸ். அந்த கோல்டு வந்து எந்த ராஜ்யத்த வந்து குறிக்குது? அந்த தலை. Babylon. தேங்க் யூ சிஸ்டர். ஸோ இது கோல்டு வந்து பாபிலோன் கிங்டம் வந்து குறிக்குது. அதுதான் வந்து அவரு பார்த்த அந்த ஒரு சிங்கம். அந்த சிங்கத்துக்கு வந்து 2 ரெக்கைகள் இருந்துச்சு இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. பாபிலோன் ராஜ்யத்த தான் குறிக்குது. நேபுகாத்நேசருக்கு வந்த அதே கனவு தான் ப தானியேலுக்கு வேற ரூபமாக வருது. இப்ப அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் இந்த ஒரு செஸ்ட் அண்ட் இந்த ஒரு ஆர்ம்ஸ். இது வந்து எந்த ராஜ்யத்தை வந்து குறிக்குது? அதாவது இந்த மார்பு மற்றும் இந்த கைப்பகுதி. இது வந்து எந்த ராஜ்யத்த குறிக்குது அப்டின்னா, மீடோ பர்ஷியா. மீடோ பர்ஷியன் எம்பயர். அதாவது அந்த கரடி. அவருக்கு அந்த கரடி தானியேலுடைய கனவுல வந்து கரடி வந்துச்சுல்ல, அதுதான் வந்து இந்த மீடோ பர்ஷியா ராஜ்யா. இப்ப அடுத்தது, இப்போ இந்த வயிற்று பகுதி மற்றும் அந்த ஒரு தைஸ், அது வந்து எத குறிக்குது அப்டின்னா, கிரீஸ். கிரீஸ் ராஜ்யத்த வந்து அது குறிக்கிறதா பார்த்தோம். இப்ப கடைசில இந்த ஒரு இரும்பு. இந்த இரும்பு வந்து எத குறிக்குது? இந்த இரும்பு நீங்க நீங்க ஆன்சர் பண்ணலாம். Rome. கரெக்ட். அதாவது ரோமன் எம்பயர். ரோம ராஜ்யம். அதுதான் வந்து இந்த மிருகம். ரொம்ப கொடூரமான மிருகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கொடூரமான மிருகம் 10 கொம்புகள் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன கொம்பு வந்துச்சு. இதுதான் வந்து ரோம ராஜ்யம். இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். அதாவது ஒரே கனவு தான். ஏன் வந்து தேவன் நெபுகத்நேசருக்கு அந்த கனவ குடுக்கும்போது ஒரு சிலையின் ரூபத்தில குடுக்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு. ஆனா, அதே கனவ தானியேலுக்கு குடுக்கும்போது, இந்த மிருகத்தின் ரூபத்தில குடுக்குறாரு. இப்போ ராஜ்யங்கள் பார்க்கும்போது 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா, இங்க நெபுகத்நேசருக்கு அந்த கனவு வரும்போது ஒரு சிலை போல வந்துச்சு. ஆனா, தானியேலுக்கு அதே கனவு வரும்போது ஒரு மிருகத்தை போல வந்துச்சு. ரீசன் என்னன்னா, நேபுகாத்நேசர் பார்த்த அந்த ஒரு கனவு, அதாவது அந்த ஒரு சிலை வந்து யாருடைய பார்வை அப்படின்னும்போது, மனுஷனுடைய பார்வை. மேன்ஸ் வியூ. அதாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜ்யங்கள், அதாவது பாபிலோன், மேடு பர்ஷியா, கிரீஸ், ரோம ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை அவன் பார்க்கும்போது அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, இந்த ஒரு ராஜ்யங்கள்லாம் எவ்வளோ அற்புதமா இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்வளோ வண்டர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு, ஒரு மனுஷனுடைய பார்வையில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜ்யத்தை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஒரு சிலையைப் போல. அதனால தான் நேபுகாத்நேசருக்கு இந்த ஒரு கனவை குடுக்கும்போது, தேவன் வந்து ஒரு சிலையின் ரூபத்தில இந்த ஒரு கனவ வந்து குடுக்குறாரு. ஆனா அதே ஒரு கனவ அதாவது தானியேல் யாருன்னா தேவனுடைய ஒரு மனுஷன். தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஒரு கனவ தானியேலுக்கு குடுக்கும்போது ஒரு மிருகத்தின் ரூபத்தில வந்து குடுக்குறாரு. என்ன ரீசனா இருக்கும்? ஏன் மிருகத்தின் ரூபத்தில குடுக்குறாரு? நீங்க சும்மா ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிலைய பார்த்தோம். இது சிலை வந்து மனுஷனுடைய பார்வை. நேபுகத்நேசருக்கு வந்து அந்த கனவு. இப்போ இந்த மிருகம் இருக்கு. ஏன் வந்து தானியேலுக்கு மிருகத்தின் ரூபத்தில அதே கனவு வந்து குடுக்குறாரு? என்ன காரணம் அப்டின்னா, இது வந்து தேவனுடைய பார்வை. அதாவது மனுஷனுடைய பார்வையில இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி இருக்குது அப்டின்னா, ஒரு கோல்டை போல, சில்வரை போல, பிரான்ஸ போல, அயர்ன போல இருக்கு.
ஆனா தேவனுடைய பார்வையில இந்த உலக ராஜ்யங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மிருகத்தை போல இருக்கு. பீஸ்ட், அதாவது அனிமல்ஸ். ஏன் வந்து மிருகத்தை போல தேவன் பார்க்கிறார் அப்படின்னா மிருகத்தனமான ஆட்சி. அதாவது அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய ஆளுகை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மிருகத்தனமா இருந்திருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் மனுஷர்களை வந்து எப்படி ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மிருகத்தனமா ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க. மனுஷத்தன்மையே அதுல இல்ல. அதனால தான் இந்த ஒரு ராஜ்யங்கள் வந்து தேவன் வந்து எப்படி எந்த ஒரு பார்வையில வந்து இது வந்து யாருடைய பார்வையில இந்த ஒரு மிருகமாக இருக்குது அப்படின்னா தேவனுடைய பார்வையில இந்த ராஜ்யங்கள் வந்து ஒரு ஒரு மிருகத்தை போல இத வந்து காண்பிக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒரு கனவுக்கான அர்த்தத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இப்ப இந்த கனவுக்கான அர்த்தத்தை வந்து நம்ப அதாவது ஒவ்வொரு மிருகமா அந்த கனவுக்கான அர்த்தம் என்ன குறிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த 4 காற்றுகள், வானத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து வந்த அந்த ஒரு 4 காற்றுகள் எத குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த 4 காற்றுகள் வேறு ஒண்ணும் இல்ல. நம்ம பார்த்த பாடங்கள்ல வந்து முன்னாடி வந்து பார்த்தோம். அதாவது 3 உலகத்த பத்தி நம்ம பார்த்தோம். முதல் உலகம், 2வது உலகம், 3வது உலகம். இப்போ முதல் உலகம் வந்து யார குறிச்சுச்சு? அதாவது முதல் உலகம் நம்ம பார்த்தோம். வானம் இருக்கு, பூமி இருக்கு. இந்த முதல் உலகம் தேவன் வந்து யாருடைய கையில வந்து குடுத்துட்டு இருந்தாரு? அதாவது நீங்க இந்த உலகத்த பார்த்துக்கங்க. அதாவது நோவா இருந்த அந்த காலம். ஆதாம்ல இருந்து நோவா. அந்த ஒரு உலகத்தை வந்து தேவன் யாருடைய கைக்கு வந்து குடுத்தாரு? அதாவது நீங்க வந்து இந்த உலகத்தை வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு யாருடைய கைக்கு தேவன் வந்து ஒப்பு குடுத்தாரு முதலாம் உலகத்த? தேவதூதர்கள். கரெக்ட். ஏஞ்சல்ஸ். தேவதூதர்களுடைய கைக்கு வந்து தேவன் முதலாம் உலகத்தை வந்து ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனா தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க? இந்த ஒரு பூமியில வந்து தவறு செஞ்சதால, தேவன் வந்து முதலாம் உலகத்த ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம், ஒரு ஃப்ளட்ட வச்சு அழிச்சுட்டார். அதுல காப்பாத்தப்பட்டவர்கள் தான் நோவா. நோவா மற்றும் அவருடைய குடும்பம். 2வது உலகம் யாருடைய கையில இருக்கு இந்த 2வது உலகம்? யார் வந்து இந்த 2வது உலகத்தை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார்? பொலிட்டிஷியன்ஸ், கவர்மெண்ட். ஓகே. இதெல்லாம் இந்த பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள் கரெக்ட் தான். பட் இப்ப ஆகாயத்திலிருந்து யார் இத வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு? ஆகாயத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு இவ்வுலகத்தின் தேவன் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லுவோம். வசனம் வந்து அப்படிதான் சொல்லுது. இவ்வுலகத்தின் தேவன், ஆகாயத்தின் அதிகாரி யாரு? லூசிஃபர் பிரதர். கரெக்ட். வேற யாரும் இல்ல. சாத்தான். அதாவது லூசிஃபர். அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆகாயத்திலிருந்து இந்த ஒரு பூமிய வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த பூமியானதை வந்து அவரு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ அவரு வந்து இந்த 4 காற்றுகள் வந்து எத குறிக்குது அப்படின்னா, அவருடைய 4 அமைப்புகள். 4 சிஸ்டம்ஸ். சாத்தானுடைய 4 சிஸ்டம்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க இங்க. பாலிடிக்ஸ், சொசைட்டி, ரிலிஜியஸ், எக்கனாமி. இந்த 4 அமைப்புகள். இந்த 4 அமைப்புகள வச்சு தான் சாத்தானானவன் இந்த பூமிய வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தலாம். அந்த கடல். ஏன்னா, இப்போ சாத்தானானவன் என்ன பண்றாரு, இந்த ஆகாயத்தில இருக்கக்கூடிய இந்த 4 காற்றுகள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இங்க இன்னொரு கன்ஃப்யூஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஹெவன். இங்க ஹெவன்னு இருக்கு. நம்போ முன்னாடி வந்த பாடத்துல கூட பார்த்தோம். ஹெவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 3 அர்த்தம் இருக்கு. 3 மீனிங்ஸ். ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து ஹெவன் அப்படின்னா பரலோகம். தேவனுடைய வாசஸ்தலம். 2வது வந்து ஹெவன் அப்படின்னும்போது ஆகாயம். ஸ்கை.
மூன்றாவது வந்து ஹெவன் அப்படின்னும்போது ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஷிப். ஆவிக்குரிய ஒரு ஆளுகை. அதாவது இன்விசிபிள் ரூலர்ஷிப். ஏன்னா, இப்ப நம்ம சாத்தான வந்து நம்ம பார்க்கும்போது, சாத்தானுக்கு வந்து ஒரு வசனம் கூட இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில கூட, இந்த ஒரு இவ்வுலகத்தின், இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் அப்டின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா, "ஹி இஸ் த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர்" அப்டின்னு கூட சாத்தான பத்தி ஒரு வசனம் இருக்கும். ஸோ, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர் யார் அப்டின்னா, 2ஆம் உலகத்துக்கு வந்து சாத்தான் தான். ஸோ, இங்க வந்து நம்ம எத அப்ளை பண்றோம் அப்டின்னா, 3 மீனிங். அதாவது ஸ்பிரிச்சுவல், இன்விசிபிள் ரூலர்ஷிப். இப்போ இந்த 2ஆம் உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் அப்டின்னா சாத்தான். சாத்தான் என்ன பண்றாரு அப்டின்னா, அவருடைய 4 காற்றுகள் அப்டின்னும்போது, அந்த 4 அமைப்புகள யூஸ் பண்ணி, இந்த கடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ வந்து ஏற்படுத்துறாரு. இப்ப அந்த 4 அமைப்புகள் எது? பாலிட்டிக்ஸ், சொசைட்டி, ரிலிஜியஸ், எக்கனாமி. இந்த இந்த 4 அமைப்புகள் இதுதான் பார்த்துட்டோம். பட் இந்த ஒரு கடலானது வந்து எதை குறிக்குது அப்டின்னும்போது, இது வந்து நம்போ மெத்தட் ஆஃப் 10 மெத்தட் ஆஃப் ஸ்டடில பார்த்தோம். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து பைபிள்ல டைரக்ட்டா இருக்கும். சில விஷயங்களுக்கு வந்து அர்த்தம் இருக்கும். மீனிங் இருக்கும். அந்த மாதிரி இந்த கடலுக்கான ஒரு அர்த்தம் வந்து என்னன்னா, ஒரு சிம்பாலிக் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வசனத்தில நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஏசாயா 57:20. ஐசையா 57:20. But the wicked are like the tossing sea, which cannot rest, whose waves cast up mire and mud. அதாவது இந்த விக்கெட் பீப்பிள், அதாவது ஜனங்கள வந்து வசனம் எதுக்கு கம்பேர் பண்ணுது அப்படின்னா, கடல், இந்த விக்கெட் பீப்பிள வந்து கடலுக்கு வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ இந்த ஒரு கடல் அப்படின்றது ஜனங்கள் தான், உலக ஜனங்கள். ஏன்னா உலக ஜனங்கள் எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க? ஒரு விக்கெடா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சாத்தான் வந்து அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி, அவனுடைய அதிகாரத்த யூஸ் பண்ணி, அவனுடைய 4 அமைப்புகள யூஸ் பண்ணி, இந்த ஒரு உலகத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் அந்த ஒரு கடல்லருந்து வந்தது தான் இந்த 4 ராஜ்யங்கள். இந்த மிருகத்தனமான 4 ராஜ்யங்கள். 4 கிங்டம்ஸ். அந்த 4 மிருகம் வந்து எத குறிக்குது அப்டின்னா, 4 ராஜ்யங்கள குறிக்குது அப்டின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். நம்போ படிக்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Daniel 7:17. The 4 great beasts are 4 kings that will rise from the earth. அதாவது இந்த 4 4 மிருகங்கள் வந்து 4 ராஜாக்கள் அல்லது 4 ராஜ்யங்கள். தட் வில் ரைஸ் ஃப்ரம் தி எர்த். பூமியிலிருந்து எழும்பின 4 ராஜ்யங்கள். இப்போ இங்க கூட கிளியரா குடுத்துட்டாரு. ரைஸ் ஃப்ரம் தி எர்த். ஸோ நான் அந்த கனவுல பார்க்கும்போது இந்த 4 மிருகங்கள் வந்து எங்கத்துலருந்து எழும்பி வந்துச்சு அப்டின்னா கடல். இங்க கிளியரா குடுத்துட்டாரு பாருங்க. அதுக்கான அர்த்தத்தை சொல்லும்போது, 4 ராஜ்யங்கள். அதாவது பூமியிலிருந்து எழும்பின 4 ராஜ்யங்கள். அதாவது இந்த ஒரு பூமியிலிருந்து எழும்பின 4 ராஜ்யங்கள் தான் இந்த 4 மிருகங்கள். 4 கிங்டம்ஸ். எப்படி அந்த சிலையில வந்து அந்த 4 அந்த கோல்டு, சில்வரு, பிரான்ஸ் அதுக்கப்புறமா அயர்ன் எப்படி ஒரு 4 கிங்டம்ஸா இருந்துச்சோ, அதே மாதிரி இதுவும் வந்து 4 ராஜ்யங்கள். 4 மிருகங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ முதல் மிருகம். இந்த முதல் மிருகத்த பத்தி நம்ம பார்க்கலாம் பாருங்க. பாபிலோன் ராஜ்யம். இந்த முதல் மிருகமானது பாபிலோன் ராஜ்யத்தை வந்து குறிக்குது. இப்ப இந்த முதல் மிருகத்துல வந்து நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த முதல் மிருகத்த தேவன் வந்து எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, ஒரு சிங்கம். இந்த சிங்கத்துக்கு வந்து ஈகிளோடைய ரெக்கைகள் இருக்கு. விங்ஸ் ஆஃப் ஈகிள்ஸ். ஈகிளுடைய ரெக்கைகள் இந்த சிங்கத்துக்கு இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஸோ முதல்ல இந்த சிங்கம் வந்து எத குறிக்குது அப்படின்னா, பவர். அதாவது வல்லமை. பாபிலோன் ராஜ்யம் வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. வெரி, வெரி பவர்ஃபுல். எல்லாத்தையுமே பிடிச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே பிடிச்சு, அவங்களோட கிங்டம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நீங்க இப்போ கூட இன்டர்நெட்ல போயிட்டு பாபிலோன் ராஜ்யத்த பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு லயனுக்கு இந்த ஒரு அதாவது சாதாரணமாவே நம்ம லயன் சிங்கம்ன்னு சொன்னாலே பவர்ஃபுல் தான். ஆனா, இந்த சிங்கத்துக்கு வந்து 2 ரெக்கைகள். அதாவது சாதாரணமான பறவைகளோட ரெக்கைகள் கிடையாது. ஈகளுடைய ரெக்கைகள்.
இப்போ ஈகிளுடைய ரெக்கைகள்ன்ட்டு நம்ம சொல்லும்போது, இப்போ இப்போ இந்த அனிமல்ஸ் எடுத்துக்கினா கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்டின்னாக்கா, நம்ம வந்து சிங்கத்த தான் சொல்லுவோம். ஆனா கிங் ஆஃப் த பேர்ட்ஸ் அப்டின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஈகிள சொல்லுவோம். அந்த ஈகிளுடைய ரெக்கைகள் வந்து சிங்கத்துக்கு குடுக்கப்பட்டுச்சு அப்டின்னா, ஏன்னா ஈகிள் அப்டின்னாலே ரொம்ப ஹைட்ல பறக்கக்கூடிய ஒரு பறவை. மற்ற பறவைகள் கூட கீழ வந்துட்டு, வந்துட்டு போவும். ஆனா ஈகிள் வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஹைட்ல பறக்கும். அதே மாதிரி தான் பாபிலோன் ராஜ்யம் வந்து ரொம்ப ஹைட்ல பறந்துச்சு. ஹைட்லன்னு சொல்லும்போது, பாபிலோன் ராஜ்யம் அவ்ளோ மகிமையானதா இருந்துச்சு. ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரொம்ப மகிமை, ஹானர், குளோரி அதோடைய ராஜ்யம் வந்து ரொம்ப பீக்க டச் பண்ணிடுச்சு. அதனால தான் தானியேலுடைய அந்த ஒரு சிலையில கூட கோல்டுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. இந்த ஒரு ராஜ்யத்த பாபிலோன் ராஜ்யத்த கோல்டுக்கு கம்பேர் பண்றாரு. இப்போ நம்ம இது தானியேல் கூட இத பத்தி சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 37, 38. Daniel 2nd chapter 37, 38. Your Majesty, you are the King of kings, the God of heaven has given your dominance and power and might and glory. In your hands he has placed all mankind and his beasts on the field and the birds in the sky. Wherever they live, he has made you rule over them. You're the head of gold. அதாவது தானியேல் வந்து இது நெபுகத்நேசர் ராஜா பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு நேரமா. யுவர் மேஜஸ்டி யூ ஆர் த கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாக்களுக்கெல்லாம் நீங்க தான் ராஜா. த காட் ஆஃப் ஹெவன் ஹஸ் கிவன் யூ டொமினியன் அண்ட் பவர் அண்ட் மைட் அண்ட் க்ளோரி. பரலோகத்துல இருக்கக்கூடிய தேவன் வந்து உங்க கையில வந்து எல்லா அதிகாரத்தையும் வந்து குடுத்துட்டாரு. அதாவது எல்லா மனுஷர்களும், எல்லா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா பீஸ்டும் வந்து இப்ப உங்க கையில தான். அப்படின்னு தேவன் வந்து அந்த ஒரு அதிகாரத்த நெபுகத்நேசர் கையில குடுத்தாரு. அதாவது பாபிலோன் ராஜ்யத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ஒரு அதிகாரத்த வந்து குடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இந்த ஒரு பாபிலோன் ராஜ்யம் கூட கோல்டுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு அந்த ஒரு சிலையில. இப்போ இந்த மிருகத்த பத்தி நம்ம பேசும்போது, இது வந்து ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாபிலோன் சிட்டிய கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிட்டி. இந்த பாபிலோன் சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஒரு ரிவர் தான். இது வந்து யூஃப்ரேட்ஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரிவர் வந்து பாபிலோன் சிட்டிக்கு நடுவுல பாஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு தேசம் அல்லது ஒரு ராஜ்யம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கணும் அப்படின்னா, தண்ணி இருந்தா தான் அது செழிப்பா இருக்கும். அந்த மாதிரி பாபிலோன் ராஜ்யத்துல வந்து தண்ணி வந்து ரொம்ப அ அதிகமா இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு யூஃப்ரேட் நதி. இந்த ஒரு நதியில தண்ணி ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு தண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஒரு செழிப்ப குடுத்துச்சு. அவங்களுடைய எக்கனாமி. பொருளாதாரம் வந்து தண்ணிய பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஏன்னா, இந்த ஒரு தண்ணி வந்து அது நடுவுல அவங்களோட சிட்டி நடுவுல அது ஃப்ளோ ஆறதுனால, அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருந்துச்சு. அவங்க இது எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னா, வெளிய போய் பிசினஸ் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா, தண்ணி உள்ளயே இருந்ததால, அக்ரிகல்ச்சர் தேவையான அளவுக்கு ஃபுட்டு, தண்ணி எல்லாமே இந்த தண்ணிய வச்சு அவங்க ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பாபிலோன் ராஜ்யம் வந்து ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கிறோம். நேபுகாத்நேசர் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு ராஜா அப்படின்னா, அவரு வந்து அவருடைய வைஃப் அவங்களுடைய வைஃப் வந்து அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வராரு. அவங்களுடைய வைஃப்‌க்கு வந்து எப்பவுமே அவங்களுடைய ஹோம்லேண்ட் அதாவது அவங்களுடைய ஊர் பத்தியே ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, அவங்களுடைய ஊர் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னா, நெறைய மவுண்டன்ஸ் நெறைய கிரீனா மவுண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊரு தான் அவங்களுடைய ஊரு. அவங்களுடைய வைஃப் உடைய ஊரு. ஸோ, அவங்களுடைய வைஃப்‌க்கு வந்து எப்பவுமே அவங்களுடைய ஊர பத்தியே ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அதாவது எங்களுடைய தேசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மவுண்டன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப கிரீனா இருந்துச்சு. அப்படின்னு அவங்களுடைய வைஃப்‌க்கு வந்து அதே ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால ராஜா நேபுகாத்நேசர் ராஜா என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு ஹேங்கிங் கார்டன்ஸயே பில்ட் பண்ணாரு. அதாவது தொங்கும் தோட்டம். இது எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் அப்டின்னா, இப்போ வந்து அதாவது 7 ஏன்ஷியன்ட் இப்போ நம்ம வந்து இந்த அதாவது வண்டர்ஸ் ஆஃப் தி எர்த் அப்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தாஜ்மஹால் அதெல்லாம் வந்து வரும். அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் இந்த தொங்கும் தோட்டம் அப்டின்றது ஒன் ஆஃப் த வண்டர். அந்த 7 வண்டர்ஸ்ல இது ஒன் ஆஃப் த வண்டரா இருந்துச்சு. தொங்கும் தோட்டம். இது வந்து பேலஸுக்கு மேல ஒரு ஹேங்கிங் கார்டன்ஸ் அந்த மாதிரி கட்டிட்டாரு. அதாவது பேலஸுக்கு மேல. ஸோ அவங்களுடைய வைஃப் வந்து இந்த கார்டனுக்கு வந்தாக்கவே,
அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த ஊர பத்தியே மறந்துட்டாங்களாம். ஏன்னா இத பார்த்து அவ்ளோ மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்களாம். இது வந்து அவங்களுடைய ஒய்ஃப்‌க்காக இது வந்து கட்டுனாரு. அந்த அளவுக்கு இந்த பில்டிங் இந்த ஆர்க்கிடெக்சர்ல கூட நெபுகட்நேசர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கில்டான ஒரு ராஜாவா இருந்தார். ஸோ இதுதான் வந்து பாபிலோன் ராஜ்யத்தோடைய ஒரு மகிமை. அதனால தான் நம்போ நேபுகாட்நேசருக்கு வந்து அந்த ஒரு கனவுல வந்து அவருடைய ராஜ்யத்த வந்து கோல்டுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. பிளஸ் இந்த தானியேலுக்கு வந்த கனவுல வந்து அவருடைய ராஜ்யத்த வந்து இந்த சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுவாங்கன்ட்டு பார்க்குறோம். ஆனா, அவருடைய ராஜ்யம் வந்து இப்படியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டாக்கா, அதுதான் கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிங்கத்துக்கான ரெக்கை வந்து உடைஞ்சிச்சு. பாபிலோன் ராஜ்யம் வந்து ரொம்ப பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. பெருமை ஜாஸ்தி ஆயிருந்தனால, நீங்க வந்து இந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்த படிச்சீங்க அப்படின்னா, நேபுகாத்நேசர் வந்து ஒரு அதாவது எப்படி ஆயிடுறாரு அப்படின்னா, ரொம்ப மகிமையா இருந்த ராஜா, அதாவது ஒரு புல்லை திங்கும் ஒரு ஒரு மிருகத்த போல ஆயிடுறாரு. ரொம்ப தாழ்த்தப்பட்டுறாரு. ஏன்னா தேவன் ரொம்ப பெருமையாயிடுச்சு நேபுகாத்நேசருக்கு. எங்களுது தான் பெரிய ராஜா அப்படின்னு பெருமை ஆனதுனால, தேவன் வந்து கட் பண்ணிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய பேர் என்ன? அதாவது இந்த பெல்ஷஸ்ஸார் அப்படின்ற ஒரு ராஜா, இவரு கூட பாபிலோன் ராஜா தான். இவரு இருக்கும்போது தான் அந்த ஒரு பாபிலோன் ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. என்ன நடக்கும் அப்படின்னா, இத பத்தி வந்து உங்களுக்கு வந்து தானியேல் அ 6ஆம் அதிகாரத்திலயோ, 8ஆம் அதிகாரத்திலயோ வரும்னு நெனைக்கிறேன். சாரி 5ஆம் அதிகாரம். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல இத பத்தி நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு கை வந்து என்ன எழுதும் அப்படின்னா, சடனா இவங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா பார்ட்டி பண்ணிட்டு, நல்லா குடிச்சிட்டு, அதாவது இந்த பாபிலோன் ராஜ்யத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜா, அப்புறமா அவர் கூட இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாருமே. அந்த டைம்ல தான் சடனா ஒரு கை வந்து மேனே, மேனே தேக்கேல் உப்பார்சின் அப்படின்ட்டு சடனா எழுதும். அத பார்த்தோனே பயந்துடுவாங்க. தானியேல் வந்து என்ன அதுக்கான மீனிங் என்ன சொல்வார் அப்படின்னா, பாபிலோன் ராஜ்யம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. அப்படின்ட்டு அதுக்கான அர்த்தத்த சொல்லுவாரு. அதே நைட்ல கோரஸ் ராஜா, கிங் சைரஸ் இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னுடைய படைகள் எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு வந்து, பாபிலோன் ராஜ்யத்த பிடிச்சிருவாரு. அதாவது இவங்க எப்படி ஐடியா பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல காமிச்ச அந்த யூஃப்ரேட்ஸ் நதி. அந்த யூஃப்ரேட்ஸ் நதிய வந்து இவங்க வந்து டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா, இந்த யூஃப்ரேட்ஸ் நதி தான் வந்து ஒரு புரொடெக்ஷன் மாதிரி இருந்துச்சு, பாபிலோன் ராஜ்யத்துக்கு. அந்த ஒரு நதிய வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டைவர்ட் பண்ணி, அத ட்ரை பண்ணி, அந்த நதி மூலியமா வந்து பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள வந்து இப்ப எல்லாருமே குடிபோதையில இருக்கிறாங்க. இந்த பாபிலோன் ராஜ்யம். ஸோ உள்ள வந்து அத கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவாரு. கோரஸ் ராஜா. அப்படி வந்த ராஜ்யம் தான் அடுத்த ராஜ்யம் மேடோ பர்ஷியன் எம்பயர். அதாவது இந்த கரடி. இந்த மேடோ பர்ஷியன் எம்பயர்ல வந்து அதாவது 2 கிங்டம் வந்து ஒண்ணா இருக்கு இந்த எம்பயர்ல. அதாவது மீடியன்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு ராஜ்யம். பர்ஷியன் அப்படின்றது ஒரு ராஜ்யம். இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து ஆளுகை செய்றாங்க. பார்க்கலாம் பாருங்க. இந்த சைரஸ், கோரஸ் ராஜான்னு சொன்னேன் இல்லைங்களா? அவர் தான் இங்கிலீஷ்ல வந்து சைரஸ்ன்னு வரும். தமிழ்ல வந்து கோரஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ஒரு சைரஸ் ராஜா தான் என்ன பண்றாருன்னா, இவரு தான் வந்து பர்ஷியன் ராஜ்யத்துடைய ஒரு கிங். டேரியஸ் வந்து மீடோ அதாவது மீடியன்ஸ் ராஜ்யத்துடைய ஒரு கிங். இந்த மீடியன்ஸ் ராஜ்யம் இருக்கும்போது தான், நம்ப வந்து தானியேல வந்து ஒரு சிங்க கபில போட்டுருவாங்க. அது ஆக்சுவலா இவங்க தான் போடுறது. இந்த மீடியன்ஸ். இது வந்து 8ஆம் அதிகாரத்தில வரும்னு நெனைக்கிறேன். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில இது வந்து வரும். பாபிலோன் ராஜ்யம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு மீடியன்ஸ் இந்த அதாவது மீடோ பர்ஷியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுகை செய்யும்போது தான், தானியேல வந்து அந்த சிங்க கபில வந்து போடுவாங்க. ஸோ இவங்க தான் 2வது ராஜ்யம். இந்த 2வது ராஜ்யத்த வந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு கரடிக்கு வந்து ஒப்பிட்டு பேசுறாரு. ரீசன் என்னன்னா, ஒரு கரடியோட குணாம்சம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு கரடி வந்து ஒருத்தர பிடிச்சுச்சு அப்டின்னா, அதாவது ஹோல்டு பண்ணுச்சு அப்டின்னா விடவே விடாது. ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கும். இப்போ அது வந்து இவங்க வந்து எப்படி கரடிய போல இருந்தாங்க அப்டின்னா, இவங்களுடைய மிலிட்டரி டாக்டிக்ஸ் ரொம்ப இவங்களுடைய மிலிட்டரி டாக்டிக்கே வந்து ரொம்ப வைஸா இருக்கும். பிளஸ் இவங்களுடைய ராஜ்யத்துல வந்து ஒரு ரூல் இருக்கு. ராஜா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயத்த வந்து அப்ரூவ் பண்ணி சைன் போட்டார் அப்டின்னா, அத ராஜா நெனச்சா கூட மாத்தவே முடியாது. ஓகே இந்த சைன் போட்டேன்ப்பா, பட் இத நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு ராஜா நெனச்சா கூட அத மாத்தவே முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது கரடி ஒரு விஷயத்த பிடிச்சா விடாது. அந்த மாதிரி தான் இந்த மீடோ பர்ஷியன் ராஜ்யம் இருந்தாங்க. ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க அப்டின்னா, அத மாத்தவே மாட்டாங்க.
பவர்ஃபுல்லான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். பாலிடிக்ஸ் வைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவங்களுது. மீடோ பர்ஷியன் எம்பையர். இப்போ நீங்க இந்த தானியேல் சிங்க கபில போடுறாங்க இல்லையா? அந்த ராஜா கூட அவர் என்ன பண்ணுவார்னா, அவர்ட்ட ஃபர்ஸ்ட்டு சைன் வாங்கிடுவாங்க. அவரு சைன் போட்ட பிறகு தான் அவ அ அதுக்கப்புறமா தான் வந்து ராஜாவுடைய கட்டளை வந்து யாரு கேட்கலையோ அவங்கள சிங்க கபில போடணும் அப்படின்ற ஒரு ரூல் கூட அங்க வரும். ஸோ ஒரு வாட்டி சைன் போட்டுட்டாங்க அப்படின்னா, அத வந்து மாத்தவே முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருந்துச்சு. பிளஸ் வசனத்த பார்க்கும்போது இந்த கரடிக்கு வந்து ஒரு சைடு வந்து தூக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு அப்படியே ரைஸ் ஆயிட்டு இருந்துச்சுங்க நீங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து எத குறிக்குது அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் 2 ராஜ்யம். மீடோ அண்ட் பர்ஷியன். இதுல வந்து பர்ஷியன் ராஜ்யம் தான் பெர்ஷியன் கிங்டம் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. மீடியன்ஸ பார்க்கிலும். அதனால தான் ஒரு சைடு வந்து தூக்கிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறமா இதோடைய வாயில வந்து 3 விலா எலும்புகள் வந்து இருந்துச்சு. இந்த 3 விலா எலும்புகள் வந்து எத குறிக்குது அப்படின்னா, பார்க்கலாம் பாருங்க. லிபியா, பாபிலோன், ஈஜிப்ட். 3 ராஜ்யங்கள வந்து அது குறிக்குது. அதாவது இந்த 3 விலா எலும்புகள். இந்த மீடோ பர்ஷியன் ராஜ்யம் வந்து எப்படி பவருக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த 3 ராஜ்யங்கள வந்து அழிச்சிட்ட பிறகு தான் இது பவருக்கே வந்துச்சு. அதாவது லிபியா, ஈஜிப்ட், பாபிலோன். அந்த காலத்துல லிபியா, ஈஜிப்ட் கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 3 ராஜ்யங்கள அழிச்சத பிறகு தான் அவங்க வந்து பவருக்கே வந்தாங்க. யாரு? இந்த ஒரு மீடியோ பர்ஷியன்ஸ். அது மாத்திரம் இல்ல, இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆர்மி, எப்படிப்பட்ட ஒரு சேனை அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஏதாவது ஒரு யுத்தத்துக்கு போனாங்க அப்படின்னா, அ ரொம்ப பெருசா போவாங்க. அதாவது கிரேட் இன் நம்பர்ஸ். பயங்கர பாப்புலேஷனோட தான் இவங்க வந்து யுத்தத்துக்கே வந்து போவாங்க. அதனால தான் இந்த கரடி பத்தி அந்த வசனம் சொல்லும்போது கூட, அது போயிட்டு எல்லா மாம்சத்தையும் வந்து கொன்று குவிச்சுச்சாம். இவங்க யுத்தத்துக்கு போனா அப்படிதான். நெறைய பேர் யுத்தத்துக்கு போயிட்டு எல்லாரையுமே சாகடிச்சுட்டு தான் வருவாங்க. இதுதான் மீடோ பர்ஷியன் கிங்டம். இப்போ அடுத்தது 3வது வந்து எத பார்க்குறோம் அப்படின்னா, கிரீஸ். கிரீஸ் எம்பயர். இந்த கிரீஸ் எம்பயர்ல இருக்கக்கூடிய ராஜா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா. இந்த ராஜாவ பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த ஒரு பூமியில. நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க பிரதர்ஸ். யாரா இருக்கலாம் இந்த ஒரு கிரீஸ் ஜூலியஸ் ராஜ்யத்துடைய? சீசர். ஜூலியஸ் ஜூலியஸ் சீசர். சீசரா பிரதர்? ஓகே. வேற ஏதாச்சும் ஒரு கெஸ்? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா. அலெக்சாண்டரா பிரதர்? கரெக்ட் பிரதர். அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட். இவருடைய பேர கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரு எப்பேர்ப்பட்ட ஒரு ராஜா அப்டின்னா, ஏன் வந்து இவர வந்து ஒரு சிறுத்தைக்கு கம்பேர் பண்றாங்க அப்டின்னா, சிறுத்தை யூசுவலாவே வெரி ஃபாஸ்ட். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இவரு வந்து எப்பேர்ப்பட்ட ராஜான்னா, அதாவது 16 வயசுலயே இவரு ராஜாவாயிட்டாரு. 16 இயர்ஸ்ல. நம்பலாம் 16 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வீட்டுக்கிட்ட வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். ஆனா வந்து இவரு 16 இயர்ஸ்லயே ராஜாவாயிட்டாரு. ராஜாவாயிட்டு ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. அதாவது அலெக்சாண்டர் பத்தி சொல்லும்போது, அவங்களுடைய ராஜ்யத்துல வந்து ஒரு குதிரை இருந்துச்சாம். அந்த குதிரைய வந்து அதாவது நெறைய பேர் அத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களா, யாராலயும் முடியலையாம். ஆனா அலெக்சாண்டர் வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ணாரு. எப்போ? சின்ன வயசுலயே. அத பார்த்து எல்லாரும் அவ்ளோ ஆச்சரியப்பட்டாங்களாம். எப்படின்னா, அந்த ஒரு குதிரை வந்து தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த நிழல பார்த்து ரொம்ப பயந்துட்டே இருந்துச்சாம். இத வந்து அலெக்சாண்டர் கரெக்ட்டா நோட் பண்ணிட்டாராம். நோட் பண்ணிட்டு அந்த ஷேடோவ பார்க்காத மாதிரி அத திருப்புனாராம், அந்த குதிரைய. அந்த குதிரை வந்து அப்படியே அலெக்சாண்டரோட ஃபேவரைட் குதிரையா கூட அது மாறிடுச்சாம். அததான் வந்து யூஸ் பண்ணாராம் யுத்தத்துக்குலாம். அவ்ளோ ஷார்ப்பான ஒரு ராஜா. ஏன் வந்து இவரு வந்து இந்த ஒரு சிறுத்தைக்கு கம்பேர் பண்றாங்க அப்டின்னா, இந்த ராஜா இவரு வந்து 16 வயசுல ராஜாவாயி, ரொம்ப சீக்கிரமா உலகத்தையே பிடிச்சுட்டாரு. அதாவது இவரு செத்து போகும்போது எவ்ளோ வயசுல செத்து போனாரு தெரியுங்களா? நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க பிரதர்ஸ். எவ்ளோ வயசுல வந்து இவரு செத்துருப்பாரு? இவரு சாகும்போது இவருக்கு வயசு எவ்ளோ? எவ்ளோ ஏஜ் இருந்திருக்கும் இவருக்கு சாகும்போது? பிரதர் அவர் கொஞ்சம் சீக்கிரமா தான் செத்து போனாரு. யங் அதான் ஏஜ்ல எவ்ளோ தான். ஏஜ்ல 40 இருக்கும்போது? 40 நினைக்கிறேன் பிரதர். 40 ஓகே. வேற ஏதாவது கெஸ்? அஜய் பிரதர் நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களா? எவ்ளோ ஏஜ்ல வந்து எந்த ஏஜ் இருக்கும்போது இவரு செத்து போனாரு அப்டின்னு? ஆக்சுவலா இவரு எப்போ செத்து போறாரு அப்டின்னா 32 ஏஜ்
இருக்கும்போது இவரு செத்து போறாரு. ஆனா 32 ஏஜுக்குள்ளயே இந்த வேர்ல்டயே பிடிச்சிட்டாரு. வேர்ல்ட ஃபுல்லா கான்கர் பண்ணிட்டாரு. அவ்ளோ ஃபாஸ்ட்டா இந்த வேர்ல்ட ஃபுல்லா கான்கர் பண்ணிட்டாரு. அவ்ளோ பயங்கரமான ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டான அதனால தான் இவரு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அலெக்சாண்டர் த கிரேட். இப்போ இங்க நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இந்த ஒரு அ இந்த ஒரு ராஜ்யத்த அதாவது கிரீஸ் எம்பையரோட ராஜா தான் அலெக்சாண்டர். இந்த ஒரு ராஜ்யத்த பத்தி நம்ம பார்க்கும்போது, இதுக்கு 4 தலைகள் இருந்துச்சாம். 4 தலைகள், 4 ரெக்கைகள். 4 ரெக்கைகள் அப்டின்னும்போது ஃபாஸ்ட்டு. இப்போ 4 தலைகள் வந்து எத குறிச்சுச்சு அப்டின்னா, அலெக்சாண்டர் செத்துட்ட பிறகு, அவருடைய ராஜ்யம் வந்து 4 டிவிஷன்ஸ் ஆயிடுச்சு. 4 பிரிவுகள் அதாவது 4 டிவிஷன்ஸா அவருடைய கிங்டம் வந்து ஆயிடுச்சு. கேசண்டர், கிரீக், லைசிமெசஸ், ஏசியா மைனர், செலிஸ் இவங்கலாம் வந்து 4 தளபதிகள், 4 கமாண்டர்ஸ். இவங்க தான் அந்த 4 தலைகள். 4 ஹெட்ஸ் வந்து வேற யாரும் இல்ல. 4 கமாண்டர்ஸ். இவங்க வந்து வேர்ல்டே வந்து 4ஆ பிரிச்சு, ஒருத்தரும் ஒரு ஒரு பகுதிய வந்து எடுத்துக்கினாங்க. கேசண்டர், லிசைமஸ் இவரு வந்து ஏசியா மைனர் எடுத்துக்கினாரு. கேசண்டர் வந்து கிரீக் பகுதிய எடுத்துக்கினாரு. செலியூசிஸ் வந்து மெசபோட்டோமியா சைடு வந்து எடுத்துக்கினாரு. டாலமி வந்து ஈஜிப்ட் சைட வந்து எடுத்துக்கினாரு. இந்த மாதிரி உலகத்தில இருக்கக்கூடிய 4 பகுதிகள வந்து இந்த 4 தலைவர்கள் 4ஆ பிரிச்சு எடுத்துக்கினாங்க. இதுக்கு வந்து 4 ரெக்கைகள் இருந்துச்சு. அதாவது இந்த 4 தலைவர்கள் வந்து அவ்ளோ ஃபாஸ்ட்டா எல்லாத்தையுமே கான்கர் பண்ணாங்க. அவ்ளோ ஃபாஸ்ட்டா இருந்துச்சு இந்த ஒரு ராஜ்யம். இந்த ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடிய டைம்ல தான் அறிவு வளர்ந்துச்சு. நாலேட்ஜ் இன்கிரீஸ் ஆச்சு. நாலேட்ஜ் வந்து ரொம்ப அதிகமா வளர்ந்த காலம் வந்து கிரீஸ் தான். இந்த கிரீஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல தான் நாலேட்ஜ் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாலேட்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெடிசின் இந்த டேப்லெட்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அந்த டேப்லெட்ஸ் உடைய பேர் எல்லாமே கிரீஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு நாலேட்ஜ் வந்து கிரீஸ் இருக்கக்கூடிய டைம்ல தான் அதிகமாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டா இந்த ஒரு ராஜ்யமானது வளர்ந்துச்சு அப்டின்ட்டு பார்க்குறோம். இது வந்து 3வது ராஜ்யம். அடுத்தது 4வது ராஜ்யம். அதாவது 4வது மிருகம். இதுதான் அந்த கடைசி மிருகம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கொடூரமா இருந்துச்சு. 10 கொம்புகள் இருந்துச்சு. ரொம்ப டெரிஃபையிங்கா வந்து இது வந்து இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து இது அழிச்சு போட்டுச்சு. இதுதான் என்ன ஒரு ராஜ்யம் அப்டின்னா, ரோம ராஜ்யம். ரோமன் எம்பயர். அதாவது இந்த ரோம ராஜ்யம் தான் கிட்டத்தட்ட ரொம்ப கால வருஷம் இந்த உலகத்தையே ரூல் பண்ணாங்க. இந்த வேர்ல்டயே ரூல் பண்ணாங்க. அந்த ரோம ராஜ்யத்துக்கு கீழ வரக்கூடிய ராஜாக்கள் தான் இந்த அகஸ்டஸ், சீசர், ரொமலஸ் அகஸ்டஸ், அகஸ்டஸ் சீசர் இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் வந்து இந்த ரோம ராஜ்யத்துக்கு கீழ தான் வராங்க. இந்த ரோம ராஜ்யம் வந்து நிறைய வருஷங்கள் ஆளுகை செஞ்சாங்க. மெனி இயர்ஸ் இவங்க வந்து இந்த உலகத்த வந்து ஆளுகை செஞ்சாங்க. ரொம்ப கொடூரமா ஆளுகை செஞ்சாங்க. இந்த உலகமே இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இப்போ இவங்க இருக்கக்கூடிய டைம்ல தான் இயேசு கிறிஸ்து கூட வந்தாரு. இயேசு கிறிஸ்து கூட பிறந்தாரு. ஸோ இந்த ஒரு ரோம ராஜ்யம் வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு ராஜ்யமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, இது 10 கொம்புகள் இருந்துச்சு. அந்த 10 கொம்புகள்லேருந்து ஒரு சின்ன கொம்பு வந்துச்சாம். ஒரு சின்ன கொம்பு. இந்த கொம்புக்கு வந்து மனுஷனுடைய கண்கள். இதோடைய வாய் வந்து பெருமை பேசக்கூடிய வாய். இந்த சின்ன கொம்பு இருக்கு இல்லையா? இந்த கொம்பு பத்தியே ஒரு செப்பரேட்டான ஒரு கிளாஸே இருக்கு. நம்ம கம்மிங் கிளாஸஸ்ல இந்த கொம்ப பத்தி நம்ம செப்பரேட்டா பார்க்க போறோம். ஏன்னா, இது பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப பெருமையான வார்த்தைகள். அது மாத்திரம் இல்ல. இந்த கொம்பு வந்து நெறைய பரிசுத்தவான்கள வந்து சாகடிச்சுச்சாம். நெறைய பரிசுத்தவான்கள வந்து இந்த கொம்பு வந்து சாகடிச்சுச்சாம். ஸோ இந்த ஒரு கொம்பு பத்திய ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாஸ். இந்த ஒரு லிட்டில் ஹார்ன். இத பத்திய ஒரு டீட்டெயில்டான கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ அத பத்தி நம்ம வரப்போற நாட்கள்ல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம இந்த 4 மிருகத்த பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதாவது பாபிலோன். பாபிலோன் அந்த தலை, அந்த கோல்டு அப்புறமா அந்த ஒரு சிங்கம், அ ரென் அ ஈகளுடைய ரெக்கைகள். இது வந்து எத குறிக்குது அப்டின்னா, அது பாபிலோன் ராஜ்யம். அதுக்கப்புறமா மேடோ பர்ஷியா ராஜ்யம். அந்த வெள்ளி மற்றும் கரடி. இது வந்து மேடோ பர்ஷியம் ராஜ்யத்த வந்து குறிக்குது. அடுத்தது வந்து கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யம் வந்து அந்த சிறுத்தை. சிறுத்தை 4 தலைகள், 4 ரெக்கைகள். கிரேக்க ராஜ்யத்த வந்து குறிச்சுச்சு.
அதுக்கப்புறம் அந்த ஒரு கால்கள், அந்த இரும்பு கால்கள். அதாவது அந்த மிருகம். இது வந்து எத குறிக்குது அப்படின்னா, ரோமராஜ்யம். ரோம ராஜ்யத்தை வந்து இது குறிக்கிறதாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த 4 ராஜ்யங்கள். இப்போ கடைசியில வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்து நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து இது கேட்டுட்டு இருந்தோம். என்ன கேள்வினா, எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்து ஸ்தாபிக்கப்படும்? இப்போ நம்ம பார்த்தோம். அந்த கல்லு வந்து அடிச்சு தான், இந்த ஒரு சிலைய தூள் தூளாக்கி தான் தேவனுடைய ராஜ்யமானது வந்து ஸ்தாபிக்கப்படும். இது எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னும்போது, நம்ம ஒரு வசனத்த துல்லியமா கவனிக்கலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், 45ஆம் வசனம். In the time of those kings, the God of heaven will set up a kingdom that will never போதும் be பிரதர். destroyed. போதும் பிரதர். அதாவது அந்த ராஜாக்களின் காலத்திலே, இந்த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ், அந்த ராஜாக்களின் காலத்திலே பரலோகத்தின் தேவன் வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பார். இப்போ நம்ம கொஞ்சம் அ அ இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். எந்த ராஜாக்களின் காலத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டாக்கா, இப்போ நம்ம இது எந்த ராஜாக்கள்? இந்த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ் எந்த ராஜாக்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாக்கா, அந்த நாட்கள்ல தான் தேவனுடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல பாபிலோன் ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம் இருக்கும்போது அந்த கல்லு வந்து அடிச்சுச்சா? இப்போ நான் உங்கள வந்து கொஸ்டின் பண்றேன் பிரதர்ஸ். நீங்க சும்மா கெஸ் பண்ணலாம். பாபிலோன் ராஜ்யம் இருக்கும்போது அந்த கல்லு வந்து அடிச்சுச்சா? இப்ப நீங்க ட்ரை பண்ணலாம். பாபிலோன் ராஜ்யம் அதாவது அந்த அந்த கோல்டு இருக்கும்போது அந்த கல்லு வந்து அடிச்சுச்சா? இல்ல. அந்த கல்லு வந்து அப்போ வந்து அடிக்கல. அடுத்தது அந்த மீடோ பர்ஷியன் ராஜ்யம். அந்த மீடோ பர்ஷியன் கிங்டம் இருக்கும்போது அந்த அந்த கல்லு வந்து அடிச்சுச்சா? அப்படின்னு கேட்டாக்கா, அப்பயும் வந்து அடிக்கல. 3வது கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யம் இருக்கும்போது அந்த கல்லு வந்து அடிச்சுச்சா? அப்படின்னு கேட்டாக்கா, அப்பயும் வந்து அடிக்கல. 4வது ராஜ்யம். ரோம ராஜ்யம் இருக்கும்போது அந்த கல்லு வந்து அடிச்சுச்சா? அப்படின்னு கேட்டாக்கா, அந்த கல்லு எப்போ வருது அப்படின்னா, அந்த 4 ராஜ்யங்கள் இருக்கு. இன்னும் கிளியரா நம்ம ப பார்க்க போனாக்கா, ஒரு நிமிஷம். அந்த 4 ராஜ்யம், அந்த ஒரு சிலையுடைய பாதம் வந்து 10 விரல்கள் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த மிருகத்துக்கிட்ட வந்து 10 கொம்புகள் வந்து இருக்கு. இந்த 10 விரல்கள் மற்றும் இந்த 10 கொம்புகள் வந்து எத குறிக்குது அப்படின்னா, யூரோப்பியன் கிங்டம்ஸ் 10 யூரோப்பியன் கிங்டம்ஸ். ஏன்னா, இந்த ஒரு 10 விரல்கள் அல்லது இந்த 10 கொம்புகள் வந்து எங்கத்துலருந்து தான் வருது அப்படின்னா, இந்த ரோம ராஜ்யத்திலருந்து தான் வருது. ஏன்னா, அந்த ஒரு கால்கள் வந்து எது இந்த இரும்பு கால்கள் எத குறிக்குது? ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்திலருந்து தான் இந்த ஒரு 10 ராஜ்யங்கள் வருது. ரோம ராஜ்யத்திலருந்து வந்த 10 ராஜ்யங்கள் வந்து எது அப்படின்னா, யூரோப்பியன் கிங்டம்ஸ். எது எதுனா பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல் இப்படிப்பட்ட 10 யூரோப்பியன் கிங்டம்ஸ் தான் இந்த 10 கொம்புகள வந்து குறிக்குது. 10 கொம்புகள் மற்றும் இந்த 10 விரற்கள வந்து குறிக்குது. இப்போ அந்த கல்லானது வந்து எப்பொழுது வந்து தான் இத அடிக்குது அப்படின்னா, இந்த அதாவது அந்த வசனத்த சொல்றாரு இல்லீங்களா? இந்த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ். அந்த ராஜாக்கள். இது எந்த ராஜாக்கள் அப்படின்னும்போது, இந்த 10 ராஜாக்களுடைய நாட்களிலே. அதனால தான் கிங்ஸ் அப்படின்ட்டு ப்ளூரல்ல யூஸ் பண்ணுவார். இந்த 10 ராஜாக்கள் அதாவது இந்த 10 யூரோப்பியன் கிங்டம்ஸ் இவங்க இருக்கக்கூடிய டைம்ல தான் அந்த கல்லானது வந்து அடிக்கும். அந்த கல்லானது வந்து அடிச்சு, அந்த சிலைய வந்து பீஸ் பீஸ் ஆக்கும். இப்போ நம்போ எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும்போது, இந்த 10 ராஜாக்கள் இருக்கக்கூடிய காலத்துல தான் நம்ப எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 கிங்டம்ஸ் இவங்க இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நம்ம கிளியரா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த கல் அந்த கல் வந்து அடிக்கக்கூடிய காலப்பகுதியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த கல் வந்து அடிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து நம்போ அந்த தானியேலுடைய கனவுல கூட பார்த்தோம்.
அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அவர்ட்ட போயிட்டு, மனுஷகுமாரன் போயிட்டு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்து, இந்த பூமியில இருக்கக்கூடிய ராஜ்யங்களை அழிச்சு, அவருடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பார் அப்படின்ட்டு படிச்சோம். இந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னும்போது, அ இ யாரா இருக்கலாம் பிரதர்ஸ் இந்த மனுஷகுமாரன்? மனுஷகுமாரன் அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரு மனுஷகுமாரன் அப்படின்னும்போது யார் தான் அது மனுஷகுமாரன்? இயேசு கிறிஸ்து தான பிரதர்? ஜீசஸ் கிறிஸ்ட் கரெக்ட். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, போயிட்டு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்து அவருடைய 2ஆம் வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை காலப்பகுதியில தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வரப்போறார். எந்த டைம்ல வரப்போறார் அப்படின்னா, அந்த ஒரு 10 ராஜாக்கள் இருக்கக்கூடிய காலப்பகுதியில. அந்த 10 ராஜாக்கள் இருக்கக்கூடிய காலப்பகுதியில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவரு வரக்கூடிய டைம் ரொம்ப நியர் ஆயிடுச்சு. ரொம்ப சமீபமா இருக்கு. அவரு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இந்த கல்லானது தேவனுடைய ராஜ்யம். அதாவது வேற ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய ராஜ்யங்களை எல்லாத்தையுமே அழிச்சுட்டு, எல்லாத்தையுமே அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பார். இப்போ நீங்க பூமியில வந்து நீங்க பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. யுத்தங்கள். எங்க பார்த்தாலும் யுத்தங்கள். இப்போ ரீசென்ட்டா கூட இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான அடிச்சுட்டாங்க. இப்போ அந்த பக்கம் பார்க்கும்போது ரஷ்யா, யுக்ரைன் சண்டை வந்து போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல வந்து சமாதானமே இல்ல. இதெல்லாம் வந்து எதுக்கான அடையாளம் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன பயப்படுறாங்க அப்டின்னா, 3ஆம் உலக யுத்தம் வந்துருமோ அப்டின்னு பயப்படுறாங்க. ஏன்னா, இதெல்லாம் எதுக்கான அடையாளம் அப்டின்னும்போது, யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும் நீங்க கேள்விப்படுவீங்க அப்டின்னும்போது, நம்ம கண்ணார பார்க்குறோம். யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஸோ, இதெல்லாம் ரொம்ப கிளியரான ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம நெனைக்கிற மாரி வரார், எப்பயோ வருவார் அப்டின்ற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த கல்லு வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய ராஜ்யங்களை அடிச்சு நொறுக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. அவரு வந்து இந்த ஒரு ராஜ்யங்களை அடிச்சு நொறுக்கி, அவரு என்ன பண்ண போறார் அப்டின்னா, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமி எங்குமே வந்து இந்த ஒரு ராஜ்யமானது வளர்ந்து, அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். அங்க அந்த ஒரு இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து இந்த மிருகத்தின் ராஜ்யத்தின் போல இருக்காது. இது வந்து சமாதானமான ராஜ்யம். யுத்தம் இருக்காது, அழுகை இருக்காது, மரணம் இருக்காது. எல்லாருமே சந்தோஷத்தோட, ஜீவனோட இருப்பாங்க. அன்பான சகோதர, சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் வந்து இதுதான். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லும்போது, எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்குள்ள நம்ம இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தில வந்து இருக்கணும். அவருடைய சத்திய வசனங்கள் அதிகமா படிக்கக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அவருடைய விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா, தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர் தெரிவிப்பார். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவரு வந்து நம்மகிட்ட எதுவுமே சொல்லாம அவரு பண்ண மாட்டாரு. நம்மகிட்ட சொல்லிட்டு தான் வந்து அவரு பண்ணுவாரு. அதனால தேவனுடைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க நம்ம ஆவலோடு, வாஞ்சையோடு நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமான விஷயம் வந்து தேவன் நமக்காக வந்து வச்சிருக்கிறாரு. இன்னும் முக்கியமா நம்ம எல்லாருமே கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ப இந்த கடைசி காலத்துல வந்து எப்படி எப்பேர்ப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ தேவனுடைய சத்தியத்துல வந்து தேவனுடைய பிரசன்னத்துல வந்து எப்பவுமே நம்ம வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு பாடம் வந்து தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வரப்போற நாட்களும் கூட வேற பாடங்கள் நம்ம வந்து கேட்கலாம். அடுத்த வாரம் கூட ஒரு புதிய பாடம், ரொம்ப அருமையான ஒரு பாடம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ நீங்க எல்லாருமே மிஸ் பண்ணாம வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.